இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். வணக்கம். செய்திச் சுருக்கம். 3 மாநிலங்களில் பிரச்சாரம் ஓய்ந்தது. தமிழகம், புதுச்சேரி, கேரளம், மேற்கு வங்கம், அசாம் ஆகிய 5 மாநிலங்களுக்கான சட்டசபை தேர்தல் களம் சூடுபிடித்துள்ளது. முதலாவதாக அசாம், கேரளம், புதுச்சேரி ஆகிய மாநிலங்களில் சட்டசபை தேர்தல் வரும் 9ஆம் தேதி நடக்கிறது. தேர்தல் பிரச்சாரம் இன்று மாலை 6 மணியுடன் நிறைவு பெற்றது. இதனால் இன்று பல்வேறு கட்சிகளின் தலைவர்கள், முக்கிய பிரமுகர்கள் மற்றும் வேட்பாளர்கள் இறுதிக்கட்ட பிரச்சாரத்தில் தீவிரமாக ஈடுபட்டனர். இறுதி நாளான இன்று அனைத்து கட்சி வேட்பாளர்களும் பேரணி நடத்தி ஓட்டு சேகரித்தனர். அசாம் மாநிலத்தில் மொத்தம் 126 தொகுதிகளில் 722 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். கேரளத்தில் மொத்தம் 140 தொகுதிகள், 883 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். புதுச்சேரியில் 30 தொகுதிகள் உள்ளன. 294 வேட்பாளர்கள் களம் இறங்கியுள்ளனர். ஓட்டு எண்ணிக்கை நடக்கும் மே 4 திருமண நாள். சீர்காழி பிரச்சாரத்தில் ஸ்டாலின் பேச்சு. திமுக மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து சீர்காழியில் முதல்வர் ஸ்டாலின் பிரச்சாரம் செய்தார். திமுக தேர்தல் அறிக்கை வெளியிட்ட நாள் நிச்சயதார்த்த நாள் என்றும், ஓட்டு எண்ணிக்கை நடைபெறும் மே 4ஆம் தேதி திருமண நாள் என்றும் பேசினார். தமிழ்நாட்டில் மற்ற ஊருக்கெல்லாம் நான் முதலமைச்சர், ஆனா இந்த சீர்காழியை பொறுத்த வரைக்கும் நான் முதலமைச்சராக ஆவதற்கு முன்னாடியே உங்க ஊரு மாப்பிள. ஏழாவது முறையா திராவிட முன்னேற்ற கழக அரசு அமைய, திராவிட மாடல் 2.0 ஆட்சி அமைய உங்க ஊர்ல பொண்ணெடுத்த உரிமையோடு உங்க ஊரு மருமகனா வாக்கு கேட்க வந்திருக்கிறேன். தேர்தல் அறிக்கையை வெளியிட்டு இருக்கணும். அதாவது 2026 தேர்தலுடைய சூப்பர் ஸ்டார் இதுதான். ரஜினி படத்துல பாட்டு இருக்கும், சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டா திமுக தேர்தல் அறிக்கைன்னு சொல்லுவோம். நான் பிரச்சாரத்துக்கு கிளம்புறதுக்கு முன்பே நம்ம சூப்பர் ஸ்டார் நமக்காக பிரச்சாரத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டார். இந்த சூப்பர் ஸ்டார் சொல்றேன், தேர்தல் அறிக்கை சூப்பர் ஸ்டார். வாக்கு எண்ணப்படக்கூடிய மே 4 கல்யாண நாள்னா, தேர்தல் அறிக்கை வெளியிட்ட நாள் தான் நம்ம வெற்றிக்கு நிச்சயதார்த்த நாள். நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? வாக்கு எண்ணப்படக்கூடிய மே 4 கல்யாண நாள், மேரேஜ் டே அன்னைக்கு எல்லாருக்கும் கல்யாண நாள் அன்னைக்கு ரொம்ப விசேஷமான நாள் சொல்லுவாங்க கல்யாண நாள்னு. நான் தேர்தல் அறிக்கை வெளியிட்ட நாள் தான் நம்ம வெற்றிக்கு நிச்சயதார்த்த நாள். திகாவுக்கு வெண்டிலேட்டர் பொருத்தி காப்பாற்றியது அதிமுக. தேர்தல் பிரச்சாரத்தில் பழனிசாமி பேச்சு. சேலம் வாழப்பாடியில் அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி தேர்தல் பிரச்சாரம் செய்தார். சட்டசபையில் அதிமுக பெரும்பான்மையை நிரூபித்ததும் சட்டையை கிழித்துக் கொண்டு சுற்றியவர் ஸ்டாலின் என விமர்சித்தார். சட்டமன்றத்தில் முதலமைச்சர் சட்டமன்றத்தில் பெரும்பான்மை நிரூபிக்க வேணும். அந்த காலகட்டத்தில் திரு ஸ்டாலினும் அவர் சார்ந்த முன்னாள் அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள் பண்டின அட்டுழியும் கொஞ்சம் நஞ்சம் இல்ல, எல்லாமே இதில் வந்திருக்குது. தொலைக்காட்சியில் வந்த செய்தி நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க. பெரும்பான்மை நிரூபிக்கின்ற பொழுது சட்டப்பேரவை இருக்கையிலிருந்து சட்டப்பேரவை தலைவரை கீழே இழுத்து தள்ளுறாங்க. என்னுடைய டேபிள் ஏறி டான்ஸ் ஆடுறாங்க. இதுக்காக சட்டமன்றத்துக்கு உங்களுக்கு அனுப்புனாங்க. வெக்கமா இல்ல? ஒரு சட்டமன்ற மாமன்றம், புனிதமான இடம், 8 கோடி தமிழக மக்களுடைய சட்டங்களை பிரதிபலிக்கின்ற இடம் சட்டமன்றம். அப்படிப்பட்ட இடத்துல கேவலமாக நடந்து கொண்ட கட்சி எம்எல்ஏக்கள், இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலினும் அவரோடு இருந்த முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் சட்டமன்றம் எவ்வளவு கீழ்த்தரமா நடந்தாங்க. பிறகு நாம பெரும்பான்மை நிரூபிச்சிட்டோம். பொறுக்க முடியாத ஸ்டாலின், தம்பி இதை கொட்டிக்கல, ஸ்டாலின் அவர்கள் சட்டை கிழிச்சுட்டு வீதியில் போயிட்டு இருக்கார். சட்டை கிழிச்சுக்கிட்டு பெரும்பான்மையை நிரூபிக்கின்ற பொழுது உங்களால் தாங்க முடியல.
இப்போ அண்ணா திமுக கூட்டணி பெரும்பான்மையான இடங்களிலே வெற்றி பெறும். 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் திமுக தலைமையில் எந்தெந்த கூட்டணி அங்கம் வைத்ததோ அதே கூட்டணி தான் இப்பொழுதும் அந்த கூட்டணியில தொடர்றாங்க. ஒரே ஒரு கட்சி, அது எந்த கட்சி போய் சேர்ந்திருக்குது? தேமுதிக. ஏங்க, நாம கஷ்டப்பட்டு உழைச்சி அதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தோம், நம்ம மறந்துட்டாங்க. இன்னைக்கு ஒருவர் கடுமையான நோயால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெறுகின்ற பொழுது வெண்டிலேட்டர் பொருத்துவோம். அப்படி அந்த கட்சிக்கு நாம ஒரு காலகட்டத்தில் உதவி செஞ்சோம். ஆனா அவள் உதவி மறந்து நம்மளையே பேசுறாங்க. பேசிட்டோம், தவறு இல்லை. அதை விமர்சனம் செய்வதற்கு நாங்க அந்த விமர்சனத்தை நாங்க ஏற்றதுக்கு தகுந்த பதிலை நிச்சயம் கொடுப்போம். அதிமுக பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு யாரெல்லாம் உதவி செய்யறோ அவர்களெல்லாம் ஏனியில ஏற்றி விடுவது போல ஏற்றி விடுகின்ற கட்சி அதிமுக கட்சி. திமுக கட்சி பொறுத்த வரைக்கும் ஏனியில ஏற வரைக்கும் பார்த்து உச்சியில் போகும்போது ஏணி பிடிக்குவான். அப்படிப்பட்ட கட்சியில் தான் போய் நம்ம கூட்டணி சேர்ந்திருக்காங்க. செங்கோட்டையன் நிம்மதி பெருமூச்சு. நீண்ட இழுபறிக்கு பின் வேட்புமனு ஏற்பு. தமிழக சட்டசபை தேர்தலையொட்டி வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான கால அவகாசம் நேற்றுடன் முடிந்தது. இன்று வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை நடந்தது. பெரும்பாலான வேட்பாளர்களின் வேட்புமனுக்கள் ஏற்கப்பட்டாலும் ஒரு சிலரின் வேட்புமனுக்கள் எழுத்துப்பிழை, சரியான ஆவணங்கள் இல்லாதது உள்ளிட்ட காரணங்களால் நிராகரிக்கப்பட்டன. இந்த சூழலில் அதிமுகவிலிருந்து விலகி தாவேகாவில் இணைந்த செங்கோட்டையன் இம்முறையும் கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதியில் தாவேகா சார்பில் போட்டியிடுகிறார். செங்கோட்டையனின் வேட்புமனுவை பரிசீலனை செய்தபோது அவரின் உறுதிமொழி பத்திரத்தில் கையெழுத்திட்டுள்ள நோட்டரி வழக்கறிஞரின் உரிமம் ஏற்கனவே முடிந்துவிட்டது. எனவே அவர் அளித்த சான்றிதழ்கள் சட்டப்படி செல்லாது. இதனால் செங்கோட்டையனின் வேட்புமனுவை நிராகரிக்க வேண்டும் என்று அதிமுகவினர் ஆட்சேபம் தெரிவித்தனர். இதையடுத்து செங்கோட்டையனின் வேட்புமனுவை தேர்தல் நடத்தும் அதிகாரிகள் நிறுத்தி வைத்தனர். இதுகுறித்து செங்கோட்டையன் தரப்பிடம் அதிகாரிகள் விளக்கம் கேட்டனர். இந்நிலையில் நோட்டரி வழக்கறிஞரின் உரிமம் முடியவில்லை. அவர் உரிமத்தை ஆன்லைனில் புதுப்பித்து விட்டார். ஆனால் ஆன்லைனில் இன்னும் அப்டேட் ஆகாமல் பழைய விவரங்களே காட்டுகிறது. இது ஒரு தொழில்நுட்ப கோளாறே தவிர சட்டப்படி தவறு ஏதுமில்லை என்று விளக்கம் அளித்தனர். செங்கோட்டையன் தரப்பு விளக்கத்தை ஏற்றுக்கொண்ட தேர்தல் அதிகாரிகள் அவரின் வேட்புமனுவை மீண்டும் பரிசீலனை செய்தனர். இறுதியில் செங்கோட்டையனின் வேட்புமனுவை ஏற்பதாக அறிவித்தனர். அதை கேட்டு தவேகாவினர் உற்சாகத்தில் துள்ளி குதித்தனர். இபிஎஸ் தொகுதியில் வேட்பாளர் கடத்தல். தாவேகாவினர் சொன்ன அதிர்ச்சி தகவல். சேலம் எடப்பாடி தொகுதியில் அதிமுக சார்பில் அக்கட்சி பொதுச் செயலர் இபிஎஸ் களம் காண்கிறார். திமுக சார்பில் காசி களம் இறக்கப்பட்டுள்ளார். முதன்முறையாக களம் காணும் தாவேகா கட்சி சார்பில் அருண்குமார் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டார். இவர்களோடு சேர்த்து மொத்தம் 36 பேர் எடப்பாடி தொகுதியில் வேட்புமனு தாக்கல் செய்திருந்தனர். இந்த நிலையில் வேட்புமனு பரிசீலனை இன்று நடந்தது. இதில் தாவேகாவின் அருண்குமார் வேட்புமனு தள்ளுபடி செய்யப்பட்டது. வேட்புமனுவில் கேட்கப்பட்டிருந்த சில முக்கியமான தகவல்கள் சரியாக பூர்த்தி செய்யப்படவில்லை என கூறப்படுகிறது. குறிப்பாக சொத்து விவரங்கள் அடங்கிய பிரமாண பத்திரத்தில் சில கட்டங்கள் காலியாக விடப்பட்டிருந்தது ஒரு காரணமாக சொல்லப்படுகிறது. வேட்புமனுடன் இணைக்கப்பட வேண்டிய கட்டாய ஆவணங்கள் சில சமர்ப்பிக்கப்படவில்லை என தேர்தல் நடத்தும் அலுவலர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கு அருண்குமார் தரப்பில் ஆட்சேபனை தெரிவிக்கப்படும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அவரது செல்போன் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளது. அவரை யாராலும் தொடர்பு கொள்ள முடியவில்லை. தொடர்ந்து அவரை எங்கும் காணாததால் அவர் கடத்தப்பட்டு விட்டதாக தாவேகாவினர் புகார் தெரிவித்துள்ளனர். அவர்கள் வேட்புமனு பரிசீலனை நடக்கும் வட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு கூச்சல் போட்டனர். அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினர். நெல்லையில் விஜய் பிரச்சாரம். 51 நிபந்தனை விதித்த போலீஸ். தமிழக சட்டசபை தேர்தலில் தாவேகா 234 தொகுதிகளிலும் போட்டியிடுகிறது. தாவேகா வேட்பாளர்களை ஆதரித்து விஜய் பிரச்சாரம் செய்து வருகிறார். நெல்லை, தென்காசி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் போட்டியிடும் தாவேகா வேட்பாளர்களை ஆதரித்து விஜய் பிரச்சாரம் செய்கிறார். பாளையங்கோட்டையில் நாளை காலை 11 மணி அளவில் பொதுக்கூட்டம் நடக்கிறது. ஆம்புலன்ஸ் வசதி, தீயணைப்பு பாதுகாப்பு உள்ளிட்ட 51 நிபந்தனைகளுடன் பொதுக்கூட்டத்திற்கு போலீசார் அனுமதி வழங்கியுள்ளனர். பொதுக்கூட்டத்தில் பங்கேற்க நாளை சென்னையிலிருந்து விஜய் தூத்துக்குடிக்கு விமானம் மூலம் வருகிறார். அங்கிருந்து பிரச்சார வாகனத்தில் பொதுக்கூட்டம் நடக்கவுள்ள பாளையங்கோட்டைக்கு செல்கிறார். பொதுக்கூட்டத்தில் பேசிவிட்டு ரோட் ஷோவுக்காக பாளையங்கோட்டை வழியாக சென்று தூத்துக்குடியில் பிரச்சாரம் செய்கிறார். பிரச்சாரத்தை முடித்துக் கொண்டு விமானம் மூலம் சென்னை திரும்புகிறார். பாளையங்கோட்டையில் பொதுக்கூட்டத்திற்காக பந்தல் அமைக்கும் பணியை செங்கோட்டையன் நேரில் ஆய்வு செய்தார். பொதுவாக அவங்க என்னென்ன விதிமுறைகள் சொல்லியிருக்காங்க அந்த விதிமுறைகள் முழுவதும் சரி செய்து உங்களுக்கு அனுமதி வழங்குவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ஏற்பாடும் அனுமதியும் வழங்க போகிறார்கள். வழங்கல எந்த அச்சமும் இல்லை. ஒன்று.
நாளை காலை விமானத்தில் வருகிறார். தூத்துக்குடியில் இறங்கி அங்கிருந்து பொதுக்கூட்டத்தை முடித்துவிட்டு நம்முடைய திருநெல்வேலி, பாளையங்கோட்டை இந்த 2 தொகுதியும் சுற்றுப்பயணத்தை முடித்து நேரடியாகவே தூத்துக்குடி வரையிலும் போய் தூத்துக்குடி முடித்துவிட்டு விமானத்துக்கு வருகிறார். இங்கே வந்து ஒரு ஸ்டேஜ் மட்டும்தானா 2 பாயிண்ட் இல்லை? ஒரே பாயிண்ட் தான் பேச சொல்கிறாங்க பர் டே. திருநெல்வேலி உள்ளிட்ட தென் மாவட்டங்கள் இருக்கிற அனைத்து வேட்பாளர்கள் ஆதரித்து பேசுகிறாங்களா? திருநெல்வேலி மாவட்டம் மொத்தமாக எல்லா வேட்பாளையும் ஆதரிப்பாங்க. ரோட் ஷோங்கிறது எந்த அளவில்? ரோட் ஷோங்கிறது ஒரு வண்டியில் மேலே ஏறிட்டு வருவாங்க. ஓப்பன் இதில் எவ்வளவு தூரத்துக்கு அனுமதி? அனுமதிங்கிறது லிமிட் இல்லைங்க. அது வந்து ரோட் ஷோங்கிறது யார் வேணும் வரலாங்கிறது இருக்கு. ஸ்பீச் இருக்கக்கூடாதுங்கிறது தவிர மற்றெல்லாம் பண்ணலாம். எத்தனை விதிமுறைகள் உங்களுக்கு? 51 விதிமுறை இருக்கு. எல்லாமே நான் ஃபுல்ஃபில் பண்ணிடுறேன். ஒன்றும் பிரச்சனை. வாட்டர் கொடுக்கறதுங்க, தண்ணி கொடுக்கறது, சின்டெக்ஸ் வைக்கிறது, ஆம்புலன்ஸ் வேணுங்கிறது, அதே மாதிரி இது ஃபயர் சர்வீஸ், இது மாதிரி நிறைய கண்டிஷன்ஸ் இருக்குது. அப்புறம் அவங்களுக்கு செக்யூரிட்டிக்கு என்னென்ன பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஆர்டினரி பர்சன் வருவது வேறு, இவர் வருவது வேறு. இதுக்கு செக்யூரிட்டிங்கிறது எக்ஸ்ட்ரா செய்ய சொல்கிறாங்க. பொதுவாகவே தொடர்ந்து எல்லா நிகழ்ச்சியும் சரியாக நடைபெற்று கொண்டிருக்கிறது சென்னையை தவிர. சென்னையில் மட்டும்தான் சில விதிமுறைகளில் வந்து உட்பட்டு நிகழ்ச்சியில் அவரால் சென்று பல்வேறு இடங்களுக்கு நிகழ்ச்சியை கலந்து கொள்ள முடியாத சூழ்நிலை ஏற்பட்டு வருகிறது. ஆனால் தமிழகத்தில் அவருடைய சுற்றுப்பயணத்தை நாங்கள் என்னென்ன விதிமுறைகள் இருக்கிறதோ அந்த விதிமுறைக்கு உட்பட்டு நாங்கள் செய்கிறோம். அங்கேயே ரத்த செய்கிறாங்க. அதில் பல தடைகள் இருக்கிறது. திருநெல்வேலியை தாண்டி அதுக்கப்புறம் வேறு எங்கு பிரச்சாரம் செய்வதற்கான திட்டம் இருக்கிறது? குறுகிய காலம் தூத்துக்குடி போகிறாங்க. அதுக்கு பிறகு தலைவரோடு கலந்து அவர் என்ன முடிவு சொல்கிறாரோ அதற்கேற்ப பல்வேறு பணிகளை நாங்கள் ஆற்றுவோம்.